வெல்கம் டு மேங்கோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காளான் மசாலா. இந்த காளான் மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன தேவை, அதை எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் காளான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த காளானை நம்ம கழுவி எடுத்துருவோம். ரன்னிங் வாட்டரில் இந்த காளானை ஃபஸ்ட்டு கழுவிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இந்த காளான் கழுவ தேவையான அளவு ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் ஒரு அரை லெமனை புழிஞ்சிருவோம். லெமன் ஜூஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம அந்த காளானை இந்த தண்ணியில் போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருவோம். ஒரு துணியில் அந்த ஈரம் போகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா ஊற்றி எடுத்துருவோம். ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். இப்போ நம்ம சமைக்க தேவையான அளவு துண்டுகளாக சின்ன சின்னதாக வெட்டிக்கிடுவோம். இந்த காளானை நம்ம முழுசாகவும் போடலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த காளானை ஊற வைக்க தேவையான மசாலா ரெடி பண்ணிடுவோம். 1/2 கப் தயிர், 1 டீஸ்பூன் வறுத்த பொட்டுக்கடலை மாவு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, பாதி எலும்பிச்சை சாறு, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்குவோம். எங்கேயும் கட்டி இல்லாமல் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காளானை எடுத்து இது கூட போட்டு மசாலா காளானில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இதை மூடி வச்சுருவோம். 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்குவோம். தக்காளி, பெரிய தக்காளியாக இன்றைக்கி நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்குவோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுக்குவோம். ஓகே, பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னே நம்ம 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம்ல காளான், அதை எடுத்து இதை கூட சேர்த்துக்கிடுவோம். அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். காளான் என்ன ஆகும்னா இருக்கிற அளவை விட பாதி அளவாக சுருங்கிடும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் எவாபரேட் ஆனோடனே நம்ம போடுற அளவை விட பாதி அளவாக ஆகிடும் காளான். அந்த அளவுக்கு நல்லா சுண்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சு அதில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டு அதில் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை, இதை போட்டு லைட்டாக வதக்கிக்குவோம். இது வதக்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் அது இது கூட சேர்த்து வதக்கிக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். 2 பச்சை மிளகாய் அதையும் இதோடு சேர்த்துருவோம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா 2 தக்காளி, அந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள்,
இதையும் சேர்த்து நல்லா வதங்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு எதுக்குன்னா நம்ம அரைக்கக்கூடிய மசாலா நல்லா க்ரீமியாக வரணும் அப்படின்றதுக்காக இதையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இது வதங்க தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலா வேகட்டும். இது நல்லா வெந்த உடனே இதை ஒரு தனியார் பவுலில் எடுத்து வச்சு சூடு ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இதை பேஸ்ட்டாக எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுக்குவோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு அதெல்லாம் அதை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இந்த மசாலாவை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வதக்கினோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட கலர் மாறி லைட்டாக ரெட்டிஷாக வந்துடும். இப்போ மசாலா நல்லா ட்ரை ஆகட்டும், நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ மசாலா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல காளான், அந்த காளானை இதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த காளானோட நம்ம வதக்கின மசாலா நல்லா சேர்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்ருங்க. நான் இன்றைக்கி ரொம்ப ட்ரையாக கிண்டுறேன். இல்லை இது கொஞ்சம் இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்றவங்க இதை கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வச்சிங்கன்னா ரெடி ஆயிரும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு காளான் மசாலா சாப்பிட தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மேங்கோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.